ஒருவேளை போன வாரத்திலே நான் சொன்னது போல குறைபாடு உள்ளவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி சுகத்தை கொடுத்து மீட்டெடுத்து நம்மை முதல்வர்களாக மாற்றுகிறார். கடைசியானவர்களாய் இருந்தாலும் நம்மை முதல் தரம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிற ஆண்டவர். ஆண்டவருடைய பார்வையிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும், உத்தமமா இருக்க வேண்டும். அதை தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இயலாமை உள்ளவர்களாக இருந்தாலும், பலவீனர்களாக இருந்தாலும், குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் நம்மை தூக்கி எடுத்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருக்காக வாழ, அவருடைய ராஜ்யத்திற்காக தேவன் தமது நாம மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் கடந்த வாரத்திலே நம்ம ஒரு உதாரணத்தை பார்த்தோம். பெதஸ்தா குளத்தட்டையிலே 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையா இருந்தவனை ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அதுபோல இன்றைக்கும் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 12வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் அப்படியே வாசிங்க. ஒன்றிலிருந்து படி. நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். வீட்டில் இருந்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவருக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரரை சுமந்து கொண்டு அவரிடத்தை வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து அதை திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் இருக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அந்த அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரன், ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். சிலர் தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று இயேசு உடனே என்ன சொல்வதோ? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ? எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லு. மார்க்கு 2ஆம் அதிகாரம். சரியா? வாசிங்க. எழுந்து எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். எல்லாரும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லை என்று சொல்லி அதை அண்டர்லைன். ஆச்சரியப்பட்டார்கள்,
மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. மறைமலை நகர் பகுதியிலே நம்மை சுற்றிலும் இருக்கிற நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை ஜனங்கள் எல்லாரும் காண வேண்டும். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஜனங்கள் பார்க்கிறார்களா? உங்களை என்னையும் ஜனங்கள் பார்க்கிறார்களா? அல்லேலூயா. எத்தனை கண்களால் பார்க்கிறார்கள்? சொல்லுங்க. 2 கண்களாலே. ஆனாலும் நம்மை சுற்றிலும் நம்மை பார்க்க ஜனங்களை எல்லாருக்கும் எத்தனை கண்கள் இருக்குது? 1000க்கும் மேலான கண்களை கொண்டு உங்களை என்னையும் பார்க்கிறார்கள். நம் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும் அல்லவா? ஆச்சரியப்பட வேண்டும் அல்லவா? அல்லேலூயா. இப்படி இருந்தவர்கள் இப்படி மாறிவிட்டார்களே என்று நம்மை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேணும். ஆமென். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஆறுதல் படுத்தியிருக்கிறார், நம்மை தேர்தல் படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் இன்றைக்கு சிலர் மூலமாக தூசிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம், இயேசுவின் நாமம் மகிமைப்படத்தக்கதாகத்தான் நாம் வாழ வேண்டுமே தவிர தூசிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது, பரிகாசம் பண்ணப்படக்கூடாது. நம்முடைய ஊழியம் எந்த விதத்திலும் பரிகாசம் பண்ணப்படக்கூடாது. அதற்கு நாம் இடம் கொடுக்கவும் கூடாது. ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? எனக்கு சில ஊழியங்கள் மூலமாக கூட ஆண்டவர் நாமம் மகிமைப்படவில்லை, தூசிக்கப்படுகிறது. நமக்குள்ள இருக்க அன்பு, ஐக்கியம் ஏதோ ஒரு மாய்மலமான அன்பாக, ஐக்கியமாகத்தான் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட்ல இருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தரமானவர்கள், நம் தரமானவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த 4 பேரு ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க பேரு இங்க எழுதப்படல, அவங்க பேரு பைபிள்ல எழுதப்படல. ஆனா என்ன பார்க்கிறாரு இங்க அந்த 4 பேருக்கிட்ட? சொல்லுங்க. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டாரா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்தை தேவன் பார்க்க வேண்டும். இந்த 4 பேர்ன்றது சிங்கிள் பர்சன் கிடையாது, ஒரு டீம் ஒர்க். இது இயேசுவால் கூடாத கரு ஒன்றுமில்லை. இந்த 4 பேரும் விசுவாசித்தார்கள். படுத்த படுக்கையா கிடக்கிறான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? சொல்லுங்க. வாதம். என்ன வாதம்? சொல்லுங்க. மருந்தே கிடையாது. எல்லா வாதத்துக்கும் மருந்து உண்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா இந்த திமிர் வாதத்திற்கு மட்டும் என்ன இல்ல, இயேசு ஒருவர் தான் மருந்து, வேற மருந்தே கிடையாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் சபைக்கு போறேன், நான் அப்படி பண்றேன், நான் இப்படி பண்றேன், உங்களை சொல்லல. அல்லேலூயா. ஆமா. சில நேரத்துல அவங்களுக்கு என்ன ஆயிருது? திமிர்வாதமா ஆயிருது. ஸ்தோத்திரம். இப்போ அப்படிப்பட்டவங்க எல்லாம் இயேசுநாதர்கிட்ட நம்ம வழி நடத்தணும். இயேசுநாதர்கிட்ட அவங்கள தூக்கிட்டு வந்து, ஆமா, ஜனக்கூட்டம் நிறைய இருந்ததுனால
அவனை தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியல. ஸ்தோத்திரம். அதனால இவங்க ஒரு பிளான் பண்றாங்க, 4 பேரும் சேர்ந்து. என்ன பிளான் பண்றாங்க? மேல ஏறிடுவோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஏறி ஓட்டெல்லாம் பிரிக்கலாம் ஐயா. பிரிச்சு அவனை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த 4 பேரும் ஒருமனப்பட்டாங்க. அந்த 4 பேரும் நற்கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. என்ன நற்கிரியை? திமிர்வாதமா கிடக்கிறவங்க எல்லாம் இயேசுநாதர்கிட்ட கூட்டிட்டு வரணும். இந்த 4 பேருடைய வேலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை என்னைய 4 பேர் தான் வச்சிருக்காரு. பெரிய கூட்டம் கிடையாது. சேவர் பாச அங்க போறவங்க ஒரு 4 பேர் தான் இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த 4 பேரை கொண்டு நிறைய ஆத்துமாக்களை ஆண்டு ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். இந்த 4 பேருக்குள்ளேயும் ஒரு மனம் வேணும். இந்த 4 பேருக்குள்ளேயும் அன்பு வேணும். இந்த 4 பேருக்குள்ளேயும் நல்ல விசேஷங்கள் வேணும். அப்ப என்னென்ன வேணும்? வாசிக்கலாம். பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அப்படி படிங்களா, பார்க்கலாம். 5 வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 படிங்க. அந்த 4 பேரும் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு பிலிப்பியர் நிருபத்துல பவுல் எழுதுறாரு. விசுவாசிகளாகி நம்ம டீம் ஒர்க் பண்ணணும். அந்த டீம் எப்படிப்பட்ட டீமா இருக்கணும், குரூப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த டீம் ஒர்க்குக்கு முதல்ல தேவைப்படுறது என்னது? 4 பேர் தான். 4 பேருக்கும் 4 மனசு இருக்க கூடாது. 4 பேருக்கும் ஒரே சிந்தையா இருக்கணும். என்ன சிந்தை? எப்படியாவது ஆத்துமகள் ரட்சிக்கப்படணும். அந்த சிந்தை தான். ஆத்துமகள் ரட்சிக்கப்படணும். ஜபம். அநேக கிறிஸ்துவண்டிலே வர வேணும். ஜபம். நிறைய பேர் திமிர்வாதம் என்ற ஒரு பாவத்திலே அவர்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இருக்குது. ஆனா அவங்களுக்கு ரொம்ப ஏன் இயேசுநாதர்கிட்ட அவங்க வர மாட்டாங்கிறாங்க? நினைச்சுக்குங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? திமிர்வாதம். அல்லேலூயா அல்லேலூயா. தாங்க பிடிச்ச முசலுக்கு 3 காலம் தானே நிக்கிறவங்க. சோதர் நம்ம சுற்றி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கிறிஸ்துவ வண்டியில நாம் கொண்டு வர வேண்டும். அவர் பார்த்துக்குவார். அவர்கிட்ட வந்துட்டாங்கன்னா போதும், அவர் பார்த்துக்குவார். அவர் ரட்சிப்பார். அவர் விடுதலை தருவார். அவர் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள என்ன வேணும்? ஏக சிந்தை. என்ன சிந்தை? ஏகம்னா என்ன? ஏகா. ஏகானா என்ன? ஒரே சிந்தை. ஒரே சிந்தை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஏக சிந்தை உள்ளவளாகவும் ஏக. அப்ப 2 ஏக என்று சொல்லுது. ஏக சிந்தை, ஏக அன்பு. 4 பேரு. இந்த 4 பேருக்கும் இந்த ஏக சிந்தை இருந்துச்சு, இந்த ஏக அன்பு இருந்துச்சு. தன்னிடத்துல அன்பு இருந்துச்சு. அந்த திமிர்வாதக்காரன் மேலும் அன்பு இருந்துச்சு. அதனால 4 பேரும் சேர்ந்து அவனை தூக்கி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஆமா. ஏக சிந்தை, ஏக அன்புள்ளவளா இருக்கணும். பாருங்க, அது ஒன்னேதான். இசைந்த ஆத்துமாக்களாய். அந்த 4 பேருக்குள்ளும் 4 சிந்தை இல்ல. 4 பேருக்குள்ள 4 விதமான அன்பு இல்ல. 4 பேருக்குள்ள 4 விதமான என்ன இல்ல? இசை. அதாவது இசைந்து இருந்தாங்க. 4 பேரும் 4 விதமா இல்லாம இந்த 4 பேரும் இசைந்த ஆத்துமாக்களா. இசைந்த ஆத்துமாக்கள்னா என்ன? இணைந்து, அப்புறம் விட்டு கொடுத்து,
அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் இத செய்யணும்னு பிளான் பண்ணி ஒரு 4 பேரை ஒண்ணா இப்ப வேற மருந்தே இல்ல. ஆமா, நம்ம வந்து கூரையை பிரிச்சு உள்ள இருக்கிற வழியும் இல்ல. ஆமா, அப்படின்றத 4 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு 4 பேரும் அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சு நடந்து புரிஞ்சு அந்த அதுதான் இசைந்த ஆத்மாது. ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புறோம்னு சொன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அங்க முக்கியம். ஏக சிந்தை, ஏக அன்பு, இங்க இசைந்த ஆத்துமாக்கள். அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு அழகா எழுத பாருங்க. ஒரு ஊழியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா இங்கே நமக்குள்ள ஏகம் தேவை, ஒரே சிந்தை, ஒரே அன்பு, இங்கே இசைந்த நம்முடைய ஆத்துமாக்கள் இசைந்த ஆத்துமாக்களாக இருக்க வேணும். அல்லேலூயா. இசைவு, இசைந்து போதல், ஒத்து போகுதல், விட்டு கொடுத்தல் இல்லையா? இதை வேதம் நமக்கு போதித்து கொடுக்கிறது. இந்த 4 பேருக்குள்ள அது இருந்துச்சு, அதை இயேசு கண்டார். அங்கே விசுவாசம் இருந்துச்சு, அதை இயேசு கண்டார். அல்லேலூயா. திமிர்வாதமாய் கடந்த, கட்டில் கடையாய் கடந்த அந்த மனிதனை இயேசு அவன் மேல் இறங்கி சுகம் கொடுக்கல, அவர்களுடைய 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஒரு ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன வேணும்? இசைவு வேணும். ஸ்தோத்திரம். ஆமென். அது வைத்தான் இந்த கீபோர்டுக்கு பேரு இசை கருவி அப்படின்றோம். அல்லேலூயா. புல்லாங்குழல் வாசிக்கிறோம்னு வைக்கல, அதுக்கு பேர் என்ன? இசை கருவி. ஆமா. சோ அதுக்குள்ள நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஆனா எல்லா பட்டன்ஸுங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது, ஒவ்வொரு ராகம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனாலும் இது எந்த ராகம், இது எந்த தாளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்தாலும் அவைகளுக்குள்ள ஒரு இசைவு வருகிறதுனால பாட்டு கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குது. அல்லேலூயா. ஆமா. அந்த இசைவு நமக்குள்ள இல்லாது இருந்தா என்னையா பாட்டு பாடுறான், என்னையா தாளம் போடுறான், என்னையா இசை வாத்தியம் வாசிக்கிறான், ஐயோ கன்றாவி அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போவான். சில நேரத்துல காரி துப்பிட்டு போவான். பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா. சோ இன்னைக்கு உலக ஜனங்கள் கிறிஸ்தவத்தை பார்த்து, சிலர் நம்மை பார்த்து பரியாசம், நமக்குள்ளே அன்பு இல்லாதனால, ஐக்கியம் இல்லாதனால, இந்த ஏக இருதயம் இல்லாதனால, ஏக சிந்தை இல்லாததுனால, அந்த ஏக அன்பு இல்லாததுனால, நமக்குள்ளே ஒரு இசைந்து போகிற நற்குணம் இல்லாததுனால பார்க்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? தலையில அடிச்சுக்கிறாங்க, காரி துப்புறாங்க, சீ என்று நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க. ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லையா? அல்லேலூயா. இந்த 4 பேருடைய அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறது போல நம்முடைய ஏக சிந்தை இருக்கான்னு தேவன் பார்க்கிறாரு, ஏக அன்பு இருக்குதான்னு தேவன் பார்க்கிறாரு. நமக்குள்ளே ஒரு இசைந்த ஆத்துமக்களா இருக்கிறோமா அப்படின்னு தேவன் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்புறம் ஏக சிந்தை என்னங்க பாருங்க, என்னங்க அது? இந்த 4 பேருக்குள்ள இருக்கிற அந்த விசேஷம் ஆவியானவர் எனக்கு காலையில நம்மோட பேசுறாரு. அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வசனம். அல்லேலூயா. இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். ஆமென். ஒன்றையே, அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாகி ரட்சிக்கப்பட்டவர்களாகிய மீட்கப்பட்டவர்களாகிய நமக்குள்ளே என்ன வேணும்? என்ன சிந்தனை வேணும்? ஒன்றையே ஒன்றையே ஒன்றையே. அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஒரு பாட்டு கூட இருக்கு. யாரு? சிட்டிசன் பாடின பாட்டு. சிட்டிசன்னா யாரு? ஒரு புலவர், ஒரு பேரு சிட்டிசன், பட்டணத்தார்.
அல்லேலூயா. பட்டணத்தாரு இங்கிலீஷ்ல சிட்டிசன் தானே. அல்லேலூயா. ஆமா, ஒன்று என்று இரு. என்ன சொன்னாரு? பட்டணத்தார் பாட்டுல வரும், அது அடிகள் வரும். ஒன்று என்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உயர் செல்வம் எல்லாம் அன்பு என்று இரு. என்ன பாட்டு பாருங்க. பசித்தோர் முகம் பார்த்திரு, இல்லையா? ஆமா, நல்லறவும் நட்பும் நன்று என்று இரு. இந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்தீங்களா? நடுநிலை நீங்காமலே இட்டபடி என்று இரு. நடுநிலை நீங்காமலே இட்டபடி. ஆமா, அப்படின்னு அர்த்தம் என்ன? நீதியாயிரு, நேர்மையாயிரு. ஆமா, நீ இப்படியும் சாயாத அப்படியும் சாயாத. உனக்குன்னு கடவுள் எந்த படி வச்சிருக்காரோ அந்த படியே போதும்னு இரு. ஆமா, நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே. என்ன மாதிரி பாட்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவர் யார்? பயங்கர பணக்காரரு. யாரு? சிட்டிசன், பட்டணத்தாரு. ஆமா, எல்லாத்தையும் திறந்து அவர் என்ன சொல்றாரு? யாசகம் எடுத்துதான் பழைக்கணும், அதுதான் தெய்வ பக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து ஒரு துறவி ஆயிட்டார். அவர் கோடிக்கணக்கான சொத்து உள்ளவர். அவர் தெய்வத்தை தேட ஆரம்பிச்சுட்டாரு, நித்தியத்தை தேட ஆரம்பிச்சுட்டாரு. அவர் பாட்டுன பாட்டுதான். அல்லேலூயா. அருமையான பாட்டு அது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, நமக்குள்ளே அந்த எண்ணம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது பார்க்கிறவங்க நம்மளை தூசிப்பாங்க தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோட நாமம் மகிமைப்படணுமா தூசிக்கப்படணுமா? சொல்லுங்க. நம்ம செய்யற ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் நாம மகிமைப்படணுமே தவிர கர்த்தர் நாம தூசிக்கப்பட 1000 கோடி கணக்கா வந்து கொட்டட்டும், வேண்டாம். அது மேல நம்முடைய எண்ணம் இல்லை. நம்முடைய எண்ணம் எல்லாம் ஒன்று. இயேசுதான் நம்முடைய நோக்கம், இயேசுதான் நம்முடைய திட்டம், இயேசுதான் நம்முடைய காரியம். அவர் நாமும் மகிமைதான் நமக்கு நோக்கம், லட்சியம். அல்லேலூயா, ஆமென். சுயநலமாய் நாம் வாழ்ந்து விடக் கூடாது. இந்த 4 பேரும் தம்முடைய சுயநலத்தை நினைச்சிருந்தாங்கன்னா பாவம் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு சொல்லுங்க, கிடைச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமா, மேல ஏறினாங்க, வீடு கூரைய பிரிச்சாங்க. தோத்திரம். அல்லேலூயா. அந்த கூரைய பிரிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்தாங்க? அந்த திமிர்வாதக்காரனை இறக்குனாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் இரவும் பகலும் வேதத்தை பிரிக்கணும், அது பிரிச்சு பிரிச்சு வாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பிரிச்சு பிரிச்சு வாசிக்கணும். வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் நம்ம அறிஞ்சு வச்சுக்கணும். ஆமென். அப்பதான் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து வேதத்துக்குள்ள இறக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு சுகம் வேணும்ல, விடுதலை வேணும்ல, சத்தியம் வேணும்ல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, வேதத்தை நம்ம வாசித்து பிரிச்சு இந்த வேதத்துக்குள்ளே அந்த ஆத்மாவை கொண்டு வந்து உள்ள இறக்கணும். திமிர்வாதம் எல்லாம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எடுத்த உடனே அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து உள்ள இறக்குன உடனே அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சுகமாகுன்னு சொன்னாரா? சொல்லுங்க. மகனே, வாசிங்க அந்த வசனத்தை. பட்ட படுக்கையா கை கால் முடங்கி போய் அப்படியே உயிர் மட்டும் தான் இருக்குது அந்த உடம்புல. மகனே, மகனேன்னு சொல்றாரா? மகனே. அல்லேலூயா. இதுக்கு உலகத்துல யாருக்கெல்லாம் திமிர்வாதம் பிடிச்சிட்டு அப்படியே பிடியோடு அப்படியே மடங்காம அப்படியே தான் பிடிச்ச மொசலுக்கு 3 காலன்னு நின்று பிடிவாதத்திலே திமிர்வாதத்திலே கிடக்கிறார்களோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மகனே.
அல்லேலூயா. மகனேன்னு கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு. அப்போ அவன் திமிர்வாதமா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன? ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன? அந்த ஆத்மா பாவத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாவத்திலே இருக்கிறது. சிலருக்கெல்லாம் பாவின்னு சொன்னா, பாவம் சொன்னாலுமே கோபம் வரும். ஆமா, என்ன என்னை பார்த்து அப்படி பேசிட்ட அப்படின்னு. நமக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்ல. சொல்றவரு ஆண்டவர், கர்த்தர், படைத்தவர். மனித ஆத்மாக்கள் இன்றைக்கு பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருக்கிறார்கள். நீதிமான் ஒருவன் உண்டோ அப்படின்னு தேவன் தேடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் இல்லை. இப்ப எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். தேவனை தேடுகிறவன் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எங்க இருக்குது வசனம்? 14ஆம் சங்கீதம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன், மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். பாருங்க, தங்களை கெடுத்துக்கொண்டு இந்த திமிர்வாதக்காரன் அப்படிதான் வாழ்ந்து இருந்திருக்கிறான். அவன் அந்த நிலைமைக்கு வந்த காரணம் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா. சோ அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கணும் அதான் சொல்றாரு வசனம். தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வந்திருக்கிறார்கள். நன்மை அவன் வாழ்விலே செய்யவே இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஓ, எல்லாரும் தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி, பரிசுத்தத்தை விட்டு விலகி, வசனத்தை விட்டு விலகி, நீதியை விட்டு விலகி, நியாயத்தை விட்டு விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நம்ம பாச கெட்டு குட்டிசவராகி விட்டார்கள். கெட்டு பாழடைந்து போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம். அதனாலதான் இவனுக்கு திமிர்வாதம். ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இங்க போன வாரத்துல 38 வருஷமா படுத்த படிக்கா இருந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டாரு? நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார் இல்லையா? ஆனா இவங்கிட்ட அப்படி கேட்கல. அல்லேலூயா. இவங்கிட்ட அப்படி கேட்கல. மகனே, உன் பாவங்கள் உனக்கு. ஆமா. அப்போ அந்த திமிர்வாதமாய் கிடக்கிற அந்த மனுஷன், ஐயோ, நான் செஞ்ச பாவத்தினால்தான் எனக்கு இப்படி கை வரல, கால் வரல, எனக்கு இயங்க முடியல. ஏன் இந்த திமிர்வாதம் வந்ததுக்கு காரணமே என் திமிர்னால் தான். இந்த வாதம் எனக்குள்ளே வந்ததுக்கு காரணம் பாவம்தான் என்பதை இயேசு கண்டுபிடித்து அவன் பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா. இயேசுவினுடைய வேலையே வேலை அதுதான். சுகத்துக்கு முதலிடம் இல்ல, பாவ மன்னிப்புக்கு தான் முதலிடம். அததான் இயேசு விரும்புறாரு. ஆனா நம்ம என்ன விரும்புறோம்? முதல்ல சுகத்தை கொடு, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல, நோ 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 நோ. முதல்ல உன் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், அதுக்கப்புறம் சுகம். 103ஆம் சங்கீதத்துல வேதம் அதுதான் சொல்லுது. வாசிங்க 103ஆம் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.
எடுத்த உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படணும்னா என்ன செய்யணும்? உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, அடுத்த ஸ்டெப் அதுதான், உன் நோய்கள் எல்லாம். ஆமா, அது ரெண்டாவது படி. முதல் படியில கால் வச்சா தானே ரெண்டாவது படிக்கு போக முடியும். அல்லேலூயா. ஆமா, எடுத்த உடனே ரெண்டாவது படிக்கு போக முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப முதல் படி என்ன? அவரும் அக்கிரமம் எல்லாம் மன்னிக்க வேண்டும். ஆமென். சோ அந்த பாவ மன்னிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு சாபங்கள் தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், படிங்க பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனமா படிங்க. எப்படி எனில் பாருங்க, ஜீவனுள்ள பிரமாணம், கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குது? கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அந்த பிரமாணம் நம்மை என்ன செய்கிறது? பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணம் எது தெரியுமா? சாபம். பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணம் என்ன? சாபம். அப்போ இந்த பாவம், மரணம் என்ற சாபத்திலிருந்து, அல்லேலூயா, அல்லேலூயா, இதுல இருந்து யாராலும் விடுதலை கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். இந்த பாவம், மரணம் என்ற சாபத்திலே தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் திமிர்வாத படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் சுகம் வேணும். அதுக்கு எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே என்ன ஆகுது தெரியுமா? பாவத்துக்கு அப்புறம் என்ன? மரணம், இல்லையா? அப்போ இந்த பாவத்தோடு சேர்ந்து அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதிலிருந்து இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் நம்ம என்ன ஆக்குகிறது? விடுதலை ஆக்குகிறது. அல்லேலூயா. ஆமென். இவங்களுக்கு விடுதலை ஆக்கப்பட்ட மக்களுக்கு தான் பேர் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் பேரு. அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள்னா யாரு? பாவம், மரணம் என்ற சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்ப இந்த பாவம், இந்த மரணம் என்ற சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களா? விடுதலை இல்லை என்றால் இயேசுவிடம் வாருங்கள். இந்த விடுதலை காசு பணம் கொடுத்து வாங்குகிற விடுதலை அல்ல. இயேசுவின் ரத்தத்தை நமக்காக இயேசு சிலுவிலே சிந்தினதினாலே அந்த ரத்தம் நமக்கு கிரயமாக செலுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனம். உங்கள் சரீரமானது, பாருங்க, உங்கள் சரீரமானது, ஆமா, உங்கள் சரீரமானது அல்லேலூயா. அந்த சரீரம் திமிர்வாதத்தினாலே முடங்கி கிடக்கிறது. அதை ஆண்டவர் என்ன செய்தாரு? உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் கவனிங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்ப தேவனுக்கு சொந்தமான உங்கள் சரீரத்திலே பாவம், மரணம் என்ற சாபம் இருக்கக்கூடாது. இந்த பாவம், மரணம் என்ற சாபத்திலிருந்து நம்ம இலவசமாய் ரட்சிக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து.
ஆகவே தான் என்ன சொல்றாரு அடுத்தது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னா என்ன சொல்றாரு? கிரயத்திற்கு, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டீர்களே. என்ன கிரயம்? இயேசுவின் ரத்தம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம். குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து, கிறிஸ்துவின் விலையேற பெற்ற. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி எப்படி கழுத்து அறுக்கப்பட்டு உடனே ரத்தம் பீரிட்டு அடிச்சு அந்த பரிகார பலியாக அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினதுனால, அந்த ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு உண்டாகுது. அதனால சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானுடைய கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு மீட்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்படின்னா கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே, விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்களே, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களே அப்படி சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுகிறது. பாவங்களில் இருந்து நம்மை கழுவின உடனே மரணம் என்ற சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் இயேசு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படி சொன்னாரு. அதற்கு காரணம் யாரு? இந்த 4 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்ப அந்த பிலிப்பியர் நிருபத்தை 2ஆம் அதிகாரத்தை அப்படி திருப்பி அதை அப்படியே 5வது வசனத்தை வரைக்கும் வாசித்து முடிக்க பார்க்கலாம். முடிச்சிடுறாங்க. அல்லேலூயா. ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமக்கள் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் திமிர்வாதினாலாவது. இது திமிர்வாதம். வாதினால்னா என்ன? தர்க்கம் பண்றது, ஆர்கியூமெண்ட் பண்றது. ஆமா, நம்ம ஒண்ணு நினைச்சு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறது. இருக்கிற பிரச்சனையே அதுதான். அந்த 4 பேருக்குள்ள இருக்கிற 4 பேரு, அந்த 4 பேருக்குள்ளயா பிரச்சனை. என்ன பிரச்சனை? இதுதான் ஒன்னஸ் இல்லாதனால்தான், ஒரு மனம் இல்லாதனால்தான். ஒன்றையும் வாதினாலாவது என்னதுங்க? வீணான பெருமை. இந்த 4 பேருக்குள்ள எது இருக்கணும் எது இருக்க கூடாதுன்னு பிரிச்சு பிரிச்சு காட்டுறாரு. அல்லேலூயா, ஆமென். சோ இருக்கிற இந்த 4 பேரு நல்லா இருக்கணும். ஆமென். இந்த 4 பேருக்குள்ள ஏக சிந்தை இருக்கணும், ஏக அன்பு இருக்கணும், ஒரே சிந்தையா இருக்கணும். ஆமா, ஒன்னா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும். நம்முடைய அன்புக்கோ ஐக்கியத்துக்கோ எந்த பங்கமோ வரக்கூடாது. வராம இருக்கணும்னா என்ன? நம்மளுக்குள்ள தர்க்கம் வர கூடாது, ஆர்குமெண்ட் வர கூடாது. ஸ்தோத்திரம். ஆர்குமெண்டோட சேர்த்து நோத்து சொல்றாரு என்னது? வீணான வீணான இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திறமைகள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், இருக்கலாம் 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 அது இருக்கலாம், இது இருக்கலாம், இது இருக்கு, எல்லாம் இருக்கலாம், தப்பு இல்ல. அல்லேலூயா. இதுதான் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? எல்லாமே இல்ல, ஆனா பெருமை மட்டும் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒன்னும் இல்லைனாலும் என்ன மட்டும் இருக்குது? அதை வச்சு என்ன பண்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவேதான் அது சொல்றாரு, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார்னா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அப்போ எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னது? பெருமை தான்.
மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இல்லையா? வீழ்ச்சிக்கு முன்னானது பெருமை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அப்போ சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள், மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனா நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். இயேசுவின் சத்தியமுள்ள வார்த்தைகளை குறித்தே மேன்மை பாராட்டணும். ஆமென். அதான் அந்த 4 பேருக்கு விசேஷித்த குணம். அதை தேவன் பார்க்கிறாரு. ஆமென். அவன் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், ஏக சிந்தையா இருக்கணும், இசைந்த ஆத்துமக்களாக இருக்கணும், ஏகமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். நமக்குள்ளே எந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, எந்த ஒரு வீணான பெருமைகளும் இருக்க கூடாது. பாருங்க என்ன சொல்றது, என்னங்க என்னங்க வசனம் சொல்லுது? மன படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாம், எல்லாமே இருக்கலாங்க. ஆனா பெருமை மட்டும் இருக்க கூடாது. ஆனா என்ன இருக்கணும்ன்றாரு? மன எங்க மன இந்த மனத்தாழ்மைய நம்ம வெளியே காட்ட முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த மனத்தாழ்மைய தேவன் தான் பார்க்க முடியும். மனத்தாழ்மைய மனுஷருக்கு காட்ட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த மனத்தாழ்மைய வாயினால எடுத்து சொல்லவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பெருமையா மாறிடும். அல்லேலூயா. ஆமா, அது கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமனா இருக்கிறான். ஆமென். கர்த்தர் நம்மை உயர்த்தவனும், கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர், ரொம்ப முக்கியங்க இது. அந்த 4 பேருக்குள்ள இந்த குணாதிசயம் பார்த்தீங்களா? ஆமா. என்ன? ஒருவரை ஒருவர் தங்களிலும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அவன் என்ன, ஆமா எனக்கு தகுதியா, எனக்கு அப்படியா இப்படியா, நான் அப்படி நான் இப்படி இல்லையா? ஒருவரிலும் ஒருவர் தங்களிலும் என்னிலும் அவர் மேன்மையானவர்கள் புகழணுமா? என்னிலும் அவர் உயர்ந்தவர், என்னிலும் அவர் சிறந்தவர், என்னிலும் அவங்க அழகுள்ளவங்க, என்னிலும் அவங்க உயர்ந்தவங்க, என்னிலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டு புகழ வேணுமா? நீ எங்க நடக்குது? ஒருத்தரை போட்டு ஒருத்தர் மிதிக்கிறது தான் எண்ணமா இருக்கான். ஒரு ஜாதியாரை விட்டு இன்னொரு ஜாதி நொறுக்குது. சோத்திரம் இருக்குதா இல்லையா? சிலர் ஜாதி பார்த்து ஜாதி பெருமையிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை உயர்ந்த ஜாதியானவர் கீழ் ஜாதிகளை என்ன செய்யறாங்க? அடக்கி ஒடுக்கி வைக்கிறார்கள். உயர விடுறதில்ல, வளர விடுறதில்ல. சோத்திரம். இந்த நிலையெல்லாம் மாறணும். அது சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாரு? முக்கியமானது தனக்கானவைகளே அல்ல, சுயநலமா அல்ல, பிறனுக்குரியவனை நோக்கியா. அல்லேலூயா. என்ன நோக்கியா? சுயநலமா யோசிக்காதீங்க, பிறர் நலமா யோசிங்க. இது அந்த 4 பேருக்குள்ள இந்த குணாதிசயத்தை இயேசு கண்டுதான், பிள்ளைகளே உங்க விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன், உங்க விசுவாசம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் நற்கிரியைகளை நான் புகழ்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை படைச்சதே இதுக்காகத்தான். அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 2:10 வாசித்து முடிச்சிருங்க, ஜெபம் பண்ணுவோம். எபேசியர் 2:10. அதுக்கப்புறம் அதுக்கு வரலான்னு பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2:10 அப்புறம் இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலான்னு பார்த்தேன். மனப்பாட வசனம் இது. அடுத்த வாரம் 60 பிள்ளைங்களை சொல்லி கொடுத்துருவாங்க. என்ன? எபேசியர் 2:10. ஏனென்றால் இல்லம்மா, எபேசியர் 2:10. சொல்லிட்டாங்க பாருங்க, சகோதரி சொல்லிட்டாங்க. நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க. நான் நற்கிரியைகளை செய்யும் பொருட்டு
சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. நான் நற்கிரியைகளை செய்யும் பொருட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறேன். இப்ப தேவனுடைய செய்கை யாரு? நீங்களும் நானும் அந்த 4 பேர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய செய்கை யாரு? ஆமா, நம்ம 4 பேர் தான். நம்ம இந்த சின்ன கூட்டம் தான். ஆக இனி வருகிற காலங்களிலே நாம் தேவனுடைய செய்கையா இருப்போம். ஆமென். அதற்காகத்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருகிறோம், சிருஷ்டிக்கப்பட போகிறோம் இயேசுவுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து அறிந்து கொண்டு கர்த்தருக்குள்ளே நாம் வளருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நாம் ஜெபம்